இல்ல கண்டிப்பா அது அனுபவம் மிக்க ஒரு சட்டமன்றத்தில முன்னாடியே அனுபவம் மிக்கவர்கள் நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லும்பொழுது, சில நுணுக்கங்கள் சொல்லும்போது, பசங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். இப்ப வந்து திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைஞ்சிருக்காங்க. புதிதா அதிமுகலேருந்து விலகி புது தனி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு நீதிபதியும் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்ட ரன் பண்றதுக்கு எந்தெல்லாம் அனுபவங்கள்லாம் தேவையோ, அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து உள்ள வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது தான். ஸோ இவர்கள்லாம் ரொம்ப நாளா வந்து இங்க பெண்டிங்ல இருக்கிறவங்க தான். வந்து ஒரு சமயத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு. காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, பல பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு அவசர கூட்டம் மாவட்ட செயலர்கள்லாம் உடனே வர சொல்லிட்டாங்க. அந்த பனையூர் ஆஃபீஸ் வந்து இப்ப பரபரப்பாயிருச்சு. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில அமித்ஷா பேசினத ஒட்டியோ, இல்ல பாஜக கூட்டணியில போவாங்க, அதிமுக கூட்டணியில போறாங்க அப்படின்ற மாரிலாம் பல கிளிம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்றது அவங்க சைட்ல அஃபிஷியலா வருமா? இப்ப நம்ம பேசுறோம். அது அஃபிஷியலா வந்ததுனால நம்ம பேசுறோம். ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உள்ள வராங்க அப்படின்றது இன்னைக்கு பேசுறோம் இல்லையா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. முன்னாள் அமைச்சர்கள் கூட இங்க வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. இங்க இங்க வந்து நெறைய பேர் பேசுனாங்க. சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, யாராவது விஜயை நம்பி இன்னைக்கு வந்து இணைஞ்சாங்களா? அன்னைக்கு கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது பழைய ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்தாங்க. அரசு அதிகாரிகள்லாம் வெளிய வந்து இணைஞ்சாங்க. இவ்ளோ பேர் வந்தாங்களே இங்க யாரும் வரலையே அப்படின்னாங்க. இப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரேக். இதற்கப்புறம் அடுத்து என்ன பேசலாம் அப்படின்றத அவங்க தயார் பண்ணுவாங்க. அவங்க தயார் பண்ணி என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ, அந்த பாலையெல்லாம் தூக்கி தூக்கி சிக்ஸர்ல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்க முடியாத, அதாவது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கப்போது. தாவேகா ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மை மிக்க ஒரு அணியா மாறப்போகுது.